இந்த சாப்பாடு சாப்பிடவனா இந்த பாயசம் சாப்பிடு பிரமாதமா இருக்குது. அப்படியா? ஆமா, உன் பேர் என்ன? என் பேரா? ஆளை பார்த்தா தெரியல. குண்டு. குண்டு குண்டு. என்னம்மா இங்க இருக்கிற ஆள்களிலே நீதான் ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ, அது மட்டும் இல்ல, குணம் தங்கமான குணம். இருக்கட்டும். குண்டு, எங்க அம்மாவை கொஞ்சம் கூட்டிட்டு வரியா? அவங்க இங்க இருக்கிறாங்க, திருப்பதி கோயில் பாக்கணும்னாங்க. அவங்க நம்ம ஐயா கார்ல அனுப்பிச்சிருக்காரு. குண்டு, எனக்கு ஒரு உதவி செய்யறியா? கதவை திறந்து உன்னை வெளியே அனுப்பணும், அவ்வளவுதானே? ஆமா, அவ்வளவுதான். அதுதான் நம்ம நடக்காது. என்னமா பெரிய தெரிஞ்ச மாதிரி பேசுறியா? வாயா. இல்ல, இந்த ரூமுக்குள்ள ஒரு ரேடியோ பொட்டி இருக்கு, கொஞ்சம் பாருங்க. சரி, எப்படி கொண்டா. அந்த திருட்டு எப்படி வந்து சேர்ந்திருக்கும்? ஒருவேளை அவன் தான் திருடி பணம் இருக்குங்க. பொன்னம்பலத்திற்கு இருந்துதான் ராஜு கைக்கு அந்த பணம் போச்சுக்கிற விஷயத்த நாமளே போய் போலீஸ்ல சொல்லிட்டாங்க. இல்ல பண்றது, நான் தான் திருடன்னு போலீஸ் தேடுது, இன்னொருத்தன் தான் திருடன்னு ஆதாரம் இல்லாம நான் சொன்னா நம்புவாங்களா? போலீஸ் திருடுங்க என்ன தேர்ட்டா போலீஸ்காரங்க திடீர்னு வராங்க, அம்மா இப்படி ஓடுறாங்க. அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வேலை செய்ய, காவேரி கூட்டிட்டு போய் ஆசிரமத்தை வச்சுப்பா.
பாப்பா வாடா பாப்பா. இன்னும் சட்டம் கடுதுல்ல? ஆமா பாப்பா பாப்பா. அம்மா இங்க எப்படி வந்த? ஏன் அழக? உனக்கு என்ன ஆபத்து வந்தது? சாவித்ரி, அழாத சாவித்ரி. நான் ஏதாவது தவறா நடந்துட்டேனா? சாவித்ரி, ஏன் அழக? என்கிட்ட சொல்லக்கூடாதா? சாவித்ரி, சொல்லு சாவித்ரி. அன்னைக்கு ஆத்திரத்துல உங்களை என்னென்னமோ பேசிட்டேன். தாராங்க மனைவின்னு சொல்லுது பொய்ன்னு எனக்கு தெரியாது, தெரியாது. பேங்க்ல திறந்தது நீங்க தான் நினைச்சு உங்களை என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க பாலு, என்ன மன்னிச்சிடுங்க. எப்படியும் நான் குற்றமற்றவங்க நீ தெரிஞ்சுக்கிட்டியே. அழாது சாவித்ரி. பாலு, இப்போ உங்களுக்கு என் மேல கோவம் இல்லை. உன் மேல எனக்கு கோபம். உன் மேல எனக்கு கோபம் வருமா சாமி? பாத்தீங்களா, பேங்க் திரும்பி அந்த பொன்னம்பலம் தானா? உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதுவே சொன்னா என் காதால பேங்க்ல கொள்ளையடிச்சது பொன்னம்பலம். போலீஸ்ல சொல்லிட்டு அறையில போட்டு கூட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. நான் என்ன பண்ண தெரியுமா, அப்படியே தப்பிட்டு ஓடி வந்துட்டேன். இங்க வந்து பார்த்தா என்ன ஒண்ணு இல்ல, துணி விழுந்த மாட்டேங்குச்சு. ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க? ஆமா, என்னை விட்டு தங்க பண்ணுங்க. போலீஸா? ஐயோ, அப்ப நம்ம இவ்வளவு போக முடியுதா? எங்க அம்மா எப்படி பாக்குறது? இந்த அம்மா பார்க்கலாம். நான் சொன்னது என்ன அப்படி திரும்பிட்டீங்க? பாருங்க, சும்மா வெக்கமா இருக்கா? அவங்களுக்கு வெக்க வருமா? பாருங்க, எந்த தப்பா ஆக்குறாங்க பாருங்க. சாவித்ரி, நீ அந்த கிழிஞ்ச பாவாடை கட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். என் பேண்ட்டை கொடுக்குறேன், போட்டுட்டு பாவாடை கொடு. நான் பாவாடை கட்டிக்கிறேன், பரவாயில்ல. போட்டுமா? இந்தா. என்னங்க ஏனுங்க நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் வாங்க, வேகத்தை தான் பார்க்கலாம். ஏன் நீங்க தான் இப்படி வாங்கல, உங்க வேஷம் எப்படி இருக்குன்னு பாப்போம். நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். நீங்க என்ன பேச்சே சொன்னீங்களே? என்னத்த பேசுறது?
சுழலுவது உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவது என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவது உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவது கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவது கையணைந்த வேளையிலே கண்ணிரண்டும் மயங்குவது மின்சாரம் பாய்ந்தது போல் மேனியெல்லாம் நடுங்குவது மின்சாரம் பாய்ந்தது போல் மேனியெல்லாம் நடுங்குவது என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவது உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவது வஞ்சியிடை கெஞ்சுவதே பிஞ்சு மொழி கொஞ்சுவதே வஞ்சியிடை கெஞ்சுவதே பிஞ்சு மொழி கொஞ்சுவதே கெஞ்சுவது கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே கெஞ்சுவது கொஞ்சுவதும் வஞ்சியரின் சீதனமே என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவது உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவது திறமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் திறமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை ஓடி வரும் முழுமை பெற்ற காதலெல்லாம் முதுமை வரை ஓடி வரும் என்னருகே நீ இருந்தால் இயற்கையெல்லாம் சுழலுவது உன்னருகே நான் இருந்தால் உலகமெல்லாம் ஆடுவது என்னங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க பசிக்கலாம் யாருங்க ரெண்டு பரோட்டா பூவா சப்பாத்தி எல்லாம் கொண்டா சீக்கிரம் சப்பாத்தி ஆகுது தள்ளி ஆகுது நான் இருக்கிற இடத்த மறந்துட்டு நானா இருக்கிற இடத்த மறந்துட்டேன் என்ன பாடஞ்ச மண்டபத்தை வந்துட்டு பசிக்குதுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண இலை தலையெல்லாம் இருக்கு சீ, சீ, இது இப்ப யார் சாப்பிடுறது ஆதிகால மனுஷாலாம் இதைத்தான் சாப்பிட்டு இருந்தாங்களாம் பலசாலியா வருதாங்க தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க ஊர்ல விடிஞ்ச உடனே பழையது சாப்பிடுவேன் அது உங்களால கொண்டு வர முடியலன்னா சுட சுட 10-15 இட்லியாவது கொண்டு வந்து கொடுங்க ம்? என்னங்க அப்படி பாக்குறீங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க வாங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் ரூபாயிடு பாக்கெட்ல இருக்கு இங்க. நோட்டு நீட்டு வாங்க. அதான். இல்லைங்க, இல்லைங்க, ஆ, இல்லைங்க. என்ன பாட கட்டிட்டா போறீங்க ஆ? ஐயையோ, சிச்சி, நான் போக மாட்டேன் சரி நான் போய்க்கிறேன் ஆட்கள் ஒண்ணும் ஆட்கள் பார்த்தா என்ன ஆகுது பார்த்த பரவாயில்லைங்க அதான் விடிச்சிருச்சு நான் ஒரு கூச்சம் சொன்னா ஜனங்களை வந்து என்ன காப்பாற்றுவாங்க உங்களை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்கன்னா யார் வந்து காப்பாத்துறது நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் சாவித்ரி சாவித்ரி சூடா என்ன இருக்கு ஓஹோ இடியாப்பம் போடுறாங்களா ரெடியாந்து பாரு ஐயோ என்ன பாடிக்கிட்டே சாமியை கட்டுக்கு போறான் ஒருவேளை மிருதங்கத்தை கொண்டாந்து கொடுத்து வாசிப்பாங்க அவன் ஜிஞ்சா அடிக்கிறவன் ஓஹோ டீ ஆத்துறானா இந்த துப்புற உப்புமாவை கொண்டுட்டு போய் ஏதாவது குப்பமா கிட்ட கொடு நீ ஆற விடப்பா யாரப்பாங்க ஏய் சூடா 2 தோசை கொண்டா சார் உங்களுக்கு எதுனாலும் சொல்லுங்க நான் எடுத்து வரேன் சார் வேண்டவே வேண்டாம் நீ இப்படி உட்கார்ந்து ஒரு ராகத்தை ஆளாவல பண்ணு சார் நீங்க கோவிச்சுக்காதீங்க நான் இந்த சங்கீதம் தான் உயிரியே விட்டுடுவேன் அதுக்கே இங்க இருக்கிற கச்சேரி நடக்கிற இடத்துக்கு போ சர்வசாதாரணமா உன் காரியம் கை கூடும் இந்த பாரப்பா ஒரு இட்லிக்கு இடியாப்பத்துக்கு நீ இப்படி ராகம் பாடிக்கிட்டு இருந்த உன் முதலாளி சட்னியை சாப்பிட்டுட்டு சாமியாரா போக வேண்டியது சார் நீங்க வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க எனக்கு இந்த சங்கீதம் எல்லாம் ஒரே பைத்தியம் சார்
ஏப்பா டீ கடையில இருந்துட்டு அந்த பைத்தியம் வரலாமா? ஒரு தொழில இருந்துகிட்டு இன்னொரு பைத்தியத்துல வர்றதுனாலதான் அதுலயும் முன்னுக்கு போக முடியல, இதுலயும் முன்னுக்கு போக முடியல. அதனாலதான் உலகம் கூட முன்னையும் போவோம் பின்னையும் போகாம ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு பெரிய கலா ரசிகர் சார். எங்கேயாவது சினிமா கம்பெனில சொல்லி எனக்கு ஒரு பிட்டு சான்ஸ் ஆகி கொடுங்க. இந்த தலையை அப்படி காட்டிட்டு வந்தா போதும் சார், காட்டிட்டு வந்தா போதும். அந்த ஹெல்ப் மட்டும் நீங்க பண்ணுங்க சார். ஐயோ, நான் தோசையில ஆசை வச்சிருந்தேன், அதையும் கெடுத்தியா? ஒரு டீயாவது போடப்பா. புகாரி பாடிட்டு போ. பாவி பாதி சந்திரன் ஆக்கிட்டானே. ஐயா சூடா 10 இட்லி கட்டி கொடுங்க சீக்கிரம். அப்படியே கொஞ்சம் வெங்காய சட்னியை போட்டு கொடுங்க. பணத்தை கொடு. இந்தா. பாரு, அவன் கஞ்சி தண்ணி அமராந்தா காத்தா பறக்குறான். இவன் முட்டைய உடைச்சு அடுப்புல ஊத்தி வளர்க்குறான். என்ன ஓட்டல்றாப்பா இது? மிச்ச பணம் எங்க? அடே சாவித்ரி. ஆமா சாவித்ரி, எங்க அண்ணன் எங்க? பயன் முடியாது. பார்த்தாங்களா? ஆமா என்ன சாவித்ரி, நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிருக்கூடாது. ஆமா பாத்துட்டாங்க. வந்துட்டா போகுது. ஐயோ என்ன ரொம்ப மோசமான இடத்துல வந்திருக்கோம் போல இருக்கு. அவன் சாவித்திரி தான் வந்துச்சுதா? இந்த பிசாசு தான் சாவித்திரி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்துருந்துச்சான். பிசாசிய புறாட்டா வாங்க வந்தது. ஒருவேளை புரிஞ்சு புரிஞ்சு பொறிச்சிருக்கும். பாரு அந்த இங்கே அவன் ஒழிஞ்சிட்டு இருக்கிற. ஆமா எங்க அண்ணன் எங்கன்னு கேட்டா நீ ஒண்ணு சொல்லாம வந்துட்டியே. அவரை நாடெல்லாம் தேடி ஓடா போச்சு என் பாடி. நீ போனாட்டு வந்துட்ட. ஆம்பளை என்ன ஆம்பளை காலு? யார எந்த வீட்டு பொண்ணுகிட்ட என்ன பேசுறேன்? நீ நான் புரோட்டா வாங்கிட்டு சொன்னதா? புரோட்டா சாவித்திரி அண்ணன் எங்க அண்ணன்? நீங்களும் இங்கதான் வந்து ஒழிஞ்சுக்கிட்டு. அண்ணே, உங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு கூட வெக்கமா இருக்கு. ஆமா இது என்ன ஆம்பளை பொம்பளை பொம்பளை ஆம்பளை, ஏன் இப்படி மாறிட்டீங்க? முன்னில பட்டு கிழிஞ்சு போச்சு. சரி, அதனால என் பேண்ட கொடுத்தேன். பேண்ட கொடுத்து சரி, ஆவாடி சுத்திக்கிட்டு இருக்கீங்களே. சரி, ஊர் நிலவரம் எப்படி? ஊர் நிலவரமா அப்படி மோசமா போச்சு. சக்கரை கேட்டாக்கா சாக்கு வளர்றான், பால் கேட்டா பவுடர் கொண்டா கொடுக்குறான், ஓட்ட கேட்டா உங்க அண்ணன் வர சொல்லுங்க. அதே கேட்டேன். சரி வேணா கொடுங்க. போலீஸ்காரங்க தேடுறாங்க. போலீஸ்காரங்களா சன்னடை போட்டு சலிக்கிறாங்க. சலிச்ச சலடையில நான் மாட்டிக்கிட்டேன். தூக்கி பிடிச்சி நிறுத்துறாங்க. எங்கடா அவங்க அண்ணன்? எங்க அண்ணனை தேடிட்டு தான் திருவிழேன். அவர் அம்பட்டாருனா உங்க இடம் சொல்றேன்னு சொன்னேன். ஏன் போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வந்து கூடாது? என்ன விளையாடுறியா? தப்புதான் தப்புதான். இவங்க 2 பேருக்கும் முதல்ல ட்ரெஸ் வேணும். அவ்வளவுதானே. இதுக்கு இவ்வளவு நேரம் நீங்க உங்க ஊருக்கு நீ கொடுக்குறியா? ஆமா ஆமா, என்ன நான் கொண்டாடு. தங்கச்சி தங்கச்சி கொஞ்சம் 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 அம்மா
என்ன இந்த ஓவரா டிராபிக் ரயிலும் காரும் பஸ்ஸும் லாரியும் போய்கிட்டு இருக்குது. பாஞ்சு நீ நிறுத்துற என்ன போலீஸ் வேலைக்கு எழுதி போட்டிருக்கியா? சும்மா இருங்க, பரதநாட்டியம் ஆடுறேன். போடா, நான் ராமாயணத்தை கரைச்சு போச்சிருக்கிறேன். பரதநாட்டியம் ஆனதாக காணுமே. சிதம்பரத்துலதான் நடராஜர் நாட்டியம் ஆடி இருக்காரு. இதுக்கு எப்படி பரதநாட்டியம் கேலியா பண்றீங்க? சரி வேணா விட்டுரு. பாண்டியன் எங்க? பாண்டியன் மதுரையில இருப்பார். நான் குதிரையில தான் போயிட்டேன். சரிதான், நான் என்ன கேட்டா நீ சொல்ல மாட்டேன் போட்டு இருக்கு. உன்ன போல நானும் ஆடணும். இந்த அருமணியை வாசிப்பாரு அந்த பாண்டியன் எங்கன்னு கேட்கிறேன். ஒரு விஷயம் தெரியுமோ? தெரியும். என்ன அருமணியை பற்றி காணுமா? அடைச்சு விளையாட. ஆமா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நானும் தான் தேடிட்டு இங்க வர்றேன். தங்கச்சி என்னடான்னா வாழனை லெட்டர் இருக்காரு. போச்சுரா போடா. இப்பதான் நான் துணிமணி எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். அதையும் குறைஞ்சு விட்டு பாவாடை கட்டிட்டு சேலை வேணுங்கிறாரா? அனாதை குழந்தைகள் இல்லம். ஏங்க பண்ண எங்க அண்ணன் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த அனாதை இல்லத்தை கூட்டிட்டு வந்துட்டீங்களே, எங்க எங்க அண்ணா? அண்ணா அதேரி நீ இங்க இருக்க? ஆமாங்க. அண்ணாவா? இது உங்க தங்கச்சியா? இதை பத்தி நீங்க சொல்லி உங்க அம்மா சொல்லலையே. எங்க அம்மாவுக்கு தெரியாது. இது உடன்பிறக்கா தங்கச்சி காவேரின் பேர். தலைவர் எங்க? மீனாவை அழைச்சிட்டு வள்ளுவர் மன்றத்துக்கு போயிருக்காரு. அண்ணா, யாருண்ணா இந்த பொண்ணு? இதுவா? நான் சொல்றேம்மா, என் பேர் சாவித்ரி. எங்க ஊர் அச்சரப்பாக்கம். எங்க அண்ணராஜ் அந்த பாரி பொன்னம்பலம் கம்பெனி வேலை பார்க்கறாரு. நீதானா எங்க சாவித்ரி? ஆமா. அத்தையும் வந்திருக்காங்களா? அத்தையா? நீங்க யாரு? நான் தான் உங்களுடைய அண்ணி. அண்ணியா? என்னங்க என்னங்க அந்த அம்மா எனக்கு அண்ணியா? ஆமா சாவித்ரி, காவேரி சொல்றது அத்தையும் உண்மைதான். பொய், பித்தலாட்டம், மோசம். என் அண்ணனுக்கு கல்யாணமே ஆகல. சாவித்ரி, நான் சொல்றதை நம்புமா? வேற்று ஜாதி பொண்ணான நானும் அவரும் ஒருத்தரை விரும்பி ஊரறியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சரி, தாலி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சாவித்ரி, மஞ்சளும் குங்குமமும் மாங்கல்யமும் என்னை விட்டு போயிட்டு எங்களை சமைத்து விட்டுட்டு அவரு இறந்து போயிட்டார். கல்லு மாதிரி இருக்கிற எங்க அண்ணனை செத்து போயிட்டாருன்னு சொல்றீங்க. ஏங்க ஏன் வர மாட்டே நிக்கிறீங்க? எங்க அண்ணன் சாகல, உயிரோட இருக்காருன்னு சொல்லுங்க. சாவித்ரி, அண்ணா செத்துட்டா. எங்க அண்ணன் பணம் கொடுத்தாருன்னு சொல்லி கிராமத்துக்கு வந்தீங்களே, அப்பவே இதை சொல்லியிருந்தோம். நானும் எங்க அம்மா ஓடோடி வந்து எங்க அண்ணனுடைய முகத்தையாவது பார்த்திருப்போம். இனி நான் எங்க அண்ணாவை எப்ப பார்க்க போறேன்? சாவித்திரின்னு வாயிலே கூப்பிடுங்க. அந்த அன்பான சொல்லு மறுபடியும் நான் எப்போ கேட்க போறேன்? அண்ணன் இறந்த செய்தி சொல்லலாம்னு தான் வந்தேன். மகிழ்ச்சி நேர்ந்த உங்க குடும்பத்தை துன்பத்தை உண்டாக்குற துணி எனக்கு இல்லை சாவித்ரி, எனக்கு இல்லை. அம்மா, நீங்களா கிராமத்துக்கு போனீங்க? அப்பான் கையில் இருந்து திருட்டு போன பணம் உங்க கையில் எப்படி வந்தது? சொல்லுங்க. காவேரி, நான் எதை சொல்லுவேன், எதை மறைப்பேன்? நான் பட்ட தோழமெல்லாம் காவேரி, ராஜிட்டேந்து பார்த்தேன்னு நானே பணத்தை தேடிக்கிட்டு எங்க அண்ணனையும் கொண்டுட்டேன். மோசம் செய்தா உன்னுடைய வேலையா? சாவித்ரி, மோசம் செய்யணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்தா திருடின பணத்தை கிராமத்துல கொண்டாந்து கொடுத்தேனா? காவேரி மீனாவையும் காப்பாற்ற இவ்வளவு முயற்சி எடுத்துக்கொள்வேனா? போதும். எங்க அத்தானுக்குள்ள எங்க புதிய கெடுத்த இந்த தயவால நாங்க உயிர் வளர்ந்து என்ன மன்னிச்சிடம்மா, நான் செய்யலாம் தவறு. அதுக்காக என் உயிரை நான் தயாரா இருக்கேன். காவேரி, காவேரி, இன்னமும் நான் உயிரோடு இருக்கணும். அண்ணா, நீ சாகும்போது என்னன்னு நினைச்சு எப்படி எல்லாம் துடிச்சு எங்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டு என்ன
சாகரத்துக்கு காரணம் இருந்த ஒரு கொலைகாரன் தயவுல இத்தனை நாள் வந்துவிட்டேன்னு அர்த்தம். இந்த பாவத்துக்கு நான் என்ன பரிகாரம் செய்ய போறேன்? காவேரி ஐயா, பாலு ஐயா, ஐயா, எந்த திருட்டினால் இந்த அருமை தாயை இழந்தேனும், எந்த திருட்டினால் இன்று நான் மன அமைதிந்து தவிக்கிறேன், அந்த திருட்டு என் அருமை தங்கை காவேரியின் உயிரையும் கொடுத்து விட போயிருக்கிறது. ஐயா, அண்ணனை இருந்து சாவித்திரிக்கு நான் ஆறுதல் கூறுவேனா? கணவரை இருந்து காவேரிக்கு நான் தேர்தல் கூறுவேனா? செய்யாத குற்றத்திற்காக என்னை தேடி தெரிய போலீசுக்கு நான் நிரபராதி என்பதை நிரூபிப்பேன். ஐயோ, நான் என்ன செய்வேன் ஐயா? என் இதே விடும் போலிருக்கு. தைரியமாயிருப்பாலும் தைரியமாயிரு. இதை போன்ற நேரத்தில் தான் மனோதைரியம் வேண்டும். உன் கடமையை செய். வெற்றியோடு போய் வா. காவேரி, அழாதம்மா, அழாது. அம்மா, பாலுவை மன்னித்து விடுங்கள். இந்த உலகத்தில் தவறு செய்யாதவர்களே கிடையாது. தவறென்று தெரிந்தும் அதை தொடர்ந்து செய்பவர்கள் சண்டாளர்கள். செய்த தவறுக்காக வருந்தி திரும்புபவர்கள் உத்தமர்கள். அவர்களை நாம் மன்னிக்கத்தான் வேண்டும். அம்மா, அம்மா, இனிமேல் பாலு மறந்தும் பிறருக்கு தீமை செய்ய மாட்டான். நம்மையும் மீறிய சக்தி உண்டு. நம்மை ஆட்டி படைக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. காவேரி, தாயை காப்பாற்றுவதற்காக பாலு திருடினான். ஆனால் அந்த திருட்டை அவன் தாயை கொன்றுவிட்டது. இதைவிட அவருக்கு வேறொரு தண்டனை தேவையாமா? வருந்தினால் மன்னிக்கப்படும், தட்டினால் திறக்கப்படும், கேட்டால் கொடுக்கப்படும். இது இயேசுநாதரின் திருவாக்கு. இதோ இந்த குழந்தையை பாருங்கள். இதை நீங்கள் காப்பாற்ற வேண்டாமா? அம்மா, இந்த குழந்தைக்காகவாவது நீ வாழத்தான் வேண்டும் அம்மா.